விஜய் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி கேட்டு டிஜிபி அலுவலகத்தில் தாவேகா மனு. விஜய் சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்க தாவேகா திட்டமிட்டிருந்தது. இந்த நிலையில் அதற்கான அனுமதியை பெறுவதற்காக 2 இடங்களிலும் அனுமதி கேட்ட தாவேகாவினர் திருச்சி டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன் வணக்கம். ஏற்கனவே அவங்க சத்திரம் பேருந்து நிலையம் கேட்டிருந்தாங்க, ஆனால் அங்கே அனுமதி வழங்க முடியாதுன்னு சொல்லி பிற இடங்களை காவல்துறையை பரிந்துரைத்திருந்தது. தற்பொழுது எந்தெந்த இடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு மனு வழங்கப்படுகிறது? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் திருச்சியில மக்களை சந்திக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில காவல்துறை தரப்புல அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி போலீசாரிடம் சென்று அனுமதி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்துதான் காவல்துறையிடம் அனுமதியை கோரி தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல் குமார் உள்ளிட்டோர் டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்க இருந்தனர். தற்போது வந்திருக்கிறார்கள். உங்கள் விஜய் நான் வரேன் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயர்ல செப்டம்பர் 13 முதல் டிசம்பர் 23 வரை தாவேகா தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். இந்த விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் தற்போது அந்த மனுவை பொறுப்பு டிஜிபியிடம் வழங்க இருக்கிறார்கள். மேலும் சுற்றுப்பயணத்திற்கான திட்டத்தை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் அந்த எங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த பட்டியலும் பொறுப்பு டிஜியிடம் வழங்க இருக்கிறார்கள். எங்கெங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார், எந்தெந்த இடங்கள்ல உரை நிகழ்த்துகிறார், எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த இடத்திற்கு செல்கிறார் என்ற முழு விவரத்தையும் அந்த பொறுப்பு டிஜிபியிடம் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுச் செயலாளர் ஆனந்த் விளக்கமும் அளிக்க இருக்கிறார். விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவையும் இந்த மனுவோடும் சேர்த்து பொறுப்பு டிஜிபியிடம் வழங்க இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர், குன்னம், பெரம்பலூர் ஆகிய இடங்கள்ல மக்களுடைய சந்திப்பு மற்றும் பரப்புரை இருப்பதன் காரணத்தினால இந்த மனுவை தற்போது வழங்க இருக்கிறார்கள். ஏற்கனவே திருச்சி போலீசாரால் நிராகரிக்கப்பட்ட இந்த மனு தற்போது டிஜிபியிடம் வழங்க இருக்கிறார்கள். அதன் காரணமாக ஏன் திருச்சி போலீசார் நிராகரிச்சாங்கன்னா, விஜய் கேட்கக்கூடிய இடங்கள்ல அனைத்து இடங்களுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும், விஜய் வந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த சந்திப்பு நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்யறோம், நாங்கள் பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி போலீசார் சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்துதான் தற்போது எங்களுக்கு வேறு இடங்கள், அதாவது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இடங்கள் தான் நிராகரிக்கப்பட்டது. ஆனால் தற்போது நாங்கள் புதிதாக இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த புதிதாக இருக்கக்கூடிய இடங்கள்ல பரப்புரை செய்ய வேண்டும் அப்படின்ற மனுவை நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த மனுவை நீங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொதுச் செயலாளர் ஆனந்த் இப்போ தற்போது டிஜிபி அலுவலகத்திற்கு பொறுப்பு டிஜிபியிடம் இந்த மனுவை அளித்திருக்கிறார்.